கழகத்தின் காவல் தெய்வங்களான புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட அருளாசியோடு எழுச்சி தலைவர் புரட்சித் தமிழர், இன்றைய தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கேற்ப இங்கே கரூர் மாவட்ட கழக செயலாளர் கண்ணை இமை காப்பது போல கழகத்தை கட்டி காக்கக்கூடிய மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர்களுடைய மேலான ஏற்பாட்டில், சீரிய ஏற்பாட்டில் நாளைய பொதுச் செயலாளருடைய தமிழகத்தை காப்போம் மீட்போம் என்கின்ற எழுச்சி பயணத்திற்கு முன்னோட்டமாக கழகத்தினுடைய அத்துணை பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் சார்பணி சார்ந்த நிர்வாகிகள் அத்துணை பேரும் மிக எழுச்சியோடு மிகவும் சிறப்பான முறையில் கழக பொதுச் செயலாளர்களை வரவேற்பதற்காக சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கார்கள். அது அத்தனையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு வரக்கூடிய பொதுச் செயலாளருடைய வருகை என்பது கரூர் 4 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு எழுச்சி பயணமாக, வெற்றி பயணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கான முன்னோட்டம்தான் இத்தனை எழுச்சிகள், இத்தனை பலவித போராட்டங்களை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சந்தித்துள்ளார். ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, அதே போல் போஸ்டர் வைக்க முடியல, எழுத முடியலை, செவத்தில் சுவரமலமை செய்ய முடியல. இது மாதிரி பல்வேறு விதமான இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையிலும் இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சி என்பது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்கூடாக. இந்த எழுச்சி என்பது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கு அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடியாருடைய ஆட்சி மலரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதற்கான முன்னோட்டம்தான் இந்த எழுச்சி பயணத்துக்கு இன்றைய ஏற்பாடுகள் அத்துணை பேரும் கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளும், ஐடி வங்கி சார்ந்தவங்களாச்சும், பாசறை நிர்வாகிகள், மாணவர் அணி, இளைஞர் அணி மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய வர்த்தக அணி மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், வார்டு அட்டக்கலை செயலாளர் அத்துணை பேரும் ஒன்றிணைந்து இந்த பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பயணம் என்பது கரூர் மாநகருக்கு ஒரு வெற்றி பயணம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எப்பொழுதுமே கரூர் மாவட்டம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பது அதில் சிறிதும் ஐயமில்லை. அது மீண்டும் 4 தொகையும் வென்றெடுத்து மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், எழுச்சி தலைவர், புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பாதங்களில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி கடையை சமைப்பார். அதற்கு நாங்கள்லாம் உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய பணிகளை செய்வோம். நாளை தினம் மாவட்ட கழகத்தில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்குத்தான் இங்கே வருவார்கள் என்று சொல்லுகிறது. அதற்கு மேலான மக்கள் திரளுவார்கள் என்பதில் ஒருதிலும் ஐயமில்லை. இந்த ஏற்பாடுகளை செய்துள்ள அத்துணை நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட வர்த்தக அணி சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 இல்லை. வி ஆர் செல்வகுமார், கரூர் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர்.